எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரியேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேரேஜ் டே கொண்டாடுற அவங்களுக்கும் என்னுடைய விஷஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, அதாவது அஞ்சலகத்துறை அப்படின்ற ஒரு பெயரில் வந்து ரொம்ப மோசடி வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மோசடி பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த காலத்தில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே அதிகமாக ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து நம்ம எந்த முறையில் வந்து பயன்படுத்தி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ பெற்றுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு இப்போ எல்லாமே ஒரு நாலேஜபிளாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி முறையில் நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நம்மளுடைய பணத்தை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ சேவிங்ஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அஞ்சலக பெயரில் வந்து மோசடி நடக்குது. ஸோ அஞ்சலகம் வந்து மோசடி பண்ணிச்சின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாதீங்க. அந்த மாதிரி பேரில், அதாவது என்ன மோசடி நடக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அவேர்னஸாக இருக்க முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஸ்கேமர்ஸ் வந்து இந்த அஞ்சலகத்துறையை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பார்சல் வந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறதாகவும், அந்த பார்சலில் முகவரி வந்து சரியில்லாமல் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் வந்து அந்த பார்சலை வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்னா, நீங்கள் நான் சொல்கிற நம்பருக்கு வந்து பைசாவை சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பார்சல் வந்து சரியான அட்ரஸோடு வந்து உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேமர்ஸ் வந்து கால் பண்ணி கஸ்டமர்கிட்ட வந்து பேசுவாங்களாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து சரி, ஓகே, சரியான அட்ரஸ் நாங்கள் கொடுத்துட்றோம், எங்களுக்கு அந்த பார்சல் வரட்டும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே கஸ்டமரோடைய ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று அனுப்புகிறாங்க அந்த ஸ்கேமர்ஸு. அந்த லிங்க் அனுப்பின உடனே அது வந்து பார்த்திங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கேட்குது. ஸோ ஃபில் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வங்கி அக்கௌண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ரூ. 80 100 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து அஞ்சலகத்துறையில் வந்து டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யாருமே யூஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க. கேஷ் ஆன் டெலிவரி மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் கால் பண்ணி ஒரு லிங்க் அனுப்பி அதை டச் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு என்ட்ரி பண்ணுற மாதிரி சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி யாருமே வந்து டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ நம்பரை வந்து போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு யாருமே போட்டுறாதீங்க. இப்போ வந்து அஞ்சலகத்துறையில் கேஷ் ஆன் டெலிவரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கவனமாக இருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்ற திருப்தியும் இருக்கும். அவங்க ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே அவேர்னஸோடு இருங்க. வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி.